அனைவருக்கும் வணக்கம். லைவ் அப்டேட். லைவ்ல சௌந்தர்யாவும் ரயான் பேசியிருக்காங்க. அப்போ ரயான் வந்து ஓவர் அட்வைஸ் வந்து சௌந்தர்யா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதாவது சௌந்தர்யா, நீ வந்து சில இடத்துல வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிற, கோவப்படுற, நீ கோவப்படுறது, நீ வந்து ரியாக்ஷன் பண்ணுறதெல்லாம் எதிரில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு கோவத்தை வந்து ஏற்படுத்துது, அதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி விஜய் சேதுபதி சாரே வந்து சொன்னார்ல உன்னைய பார்த்து, சொல்கிறத கேட்டால் அது வந்து சௌந்தர்யா இல்லையே அப்படின்னு சொல்லி, அந்த நாள் நீ வந்து கோவத்தை மட்டும் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சில பாயிண்ட்ஸ்களே வந்து அடுக்கிறாரு. நீ வந்து கோவமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் ரியாக்ஷன் வந்து காட்டுற. ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போது நீ கொடுக்குற ரியாக்ஷன் வந்து மற்றவங்களுக்கு தப்பாக தெரியல, ஆனால் நீ கோவப்படும் போது கொடுக்குற ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு வந்து தப்பாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டி விட்றாரு. ஆக்சுவலாக வந்து சௌந்தர்யா வந்து கரெக்டான இடத்துல தானே இதுவரையும் கோவப்பட்டிருக்காங்க. அவங்க வாண்டடாக போய் எந்த இடத்துலையுமே வந்து கோவப்பட்டு நான் பார்த்ததில்ல. எல்லா இடத்துலையுமே அவங்க சரியான இடத்துல தான் கோவப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சும்மா வந்துட்டு வாண்டடாக போய் ஒரு சண்டை இழுத்துக்கிட்டு வர்றதில்லை. அவங்களுக்கு அந்த கேமில் இந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணணும், இப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கைப்பு கிடைக்கும், இப்படி நம்ம இந்த இடத்துல ஒரு அநியாயம் நடக்குது, அதை வந்து தட்டி கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க அந்த கோவப்படுறது, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா அது ரயானோட பார்வையில் வந்து சௌந்தர்யா பண்ணுறது வந்து மற்றவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். அது சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் வந்து இதெல்லாம் பண்ண கிடையாது, நான் வந்து அந்த ட்ரிகர்லாம் பண்ண கிடையாது, நான் வந்து எழுப்பியே இப்படித்தான், நான் வந்து எப்போயுமே இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து அவர் நடிச்சு காமிக்கிறார். நீ வந்து எதிரில் இருக்கவங்கள பார்த்து நீ என்னத்தை பண்ண, அது சௌந்தர்யா பண்ணுவாங்க இல்லையா, நீ என்னத்தை பண்ணி கிழிச்ச, நீ பண்ணுறது கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதான் அவங்களோட மேனரிசம். அது வந்து அப்படி தான் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அது செய்யாத அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அருணுக்கு உனக்கு சண்டையில் வந்து நீ அவ்வளோ தூரம் ரியாக்ஷன் கொடுத்துருக்க தேவையில்ல, ஒரு நிமிஷம் சொல்லியிருக்கலாம். அதாவது இப்போ அருண் வந்து நான் தான் அருண், நீ தான் வந்து இப்போ சௌந்தர்யான்னு சொல்லி ஆள் மாற்றிக்கிட்டு இப்போ எனக்கு ஒரு டாஸ்க் கொடு அப்படின்னு சொல்லி டாஸ்க் கொடுத்தா எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி மாரல் டீச்சர் பண்ணு, வேறு ஏதாவது புதுசாக கொடு, இப்படி கேட்டால் அவங்களுக்கு வந்து கோவம் தானே வரும் அப்படின்னு சொல்லி ரயான் வந்து கேட்குறாரு. அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க, அவன் வந்து ஒரு வார்த்தையுமே வந்து ஒரு மாதிரி வந்து அவன் பேசுவான். அதாவது அவன் பேசும்போதே 2-3 வார்த்தையை வந்து தெளிச்சு விட்ருவான். அவன் வந்து பேசுனதே திருப்பி பேசியிருப்பான் அருணை அப்படிங்கிற மாதிரி அருணை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. அவன் 2-3 வார்த்தை வந்து விட்டுருவான், இன்டென்ஸாக நான் பண்ணலை, வேணும்னே பண்ணலை, 2-3 வார்த்தை வந்து விட்டுருவான். அதனால் நம்ம எதிரில் இருக்கவன் ட்ரிகர் ஆகி நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிடுவோம். உண்மையாலுமே நம்மளை ட்ரிகர் பண்ணுறது அவன் தான். அப்படி சாஃப்டாக இருக்க மாதிரி, காமாக இருக்க மாதிரி இருந்துக்கிட்டு நம்மளை அவன் தான் ட்ரிகர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அப்படியே அருணை வச்சு அப்படியே உரிச்சு தொங்க விடுறாங்க. இந்த மாதிரி கேமெல்லாம் ரயானுக்கு புரிஞ்சிருந்தா அவர் தான் வந்து விஜய் சேதுபதிட்ட பதில் சொல்லியிருப்பார். அவருக்கு ரயானுக்கு பெருசாக எதுவும் வரலை, சௌந்தர்யா கூட இருந்துக்கிட்டு நம்ம சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னமோ தெரில. அதுதான் சொல்கிறாங்க, அவன் என்னை ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கான் அருண் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரயான் சொல்கிறாரு, அப்படி அவங்க ட்ரிகர் பண்ணும்போது ட்ரிகர் ஆகாமல் இருக்க தானே இந்த கேமு அப்படிங்கிறாரு. ஆமாம், எதுவுமே பண்ணாமல் இருக்குண்ணா, இப்போ எந்த ட்ரிகர் இல்லாமல் ரஞ்சித் மாதிரி. ஆமாங்க, ஓகே 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 நீங்கள் டாஸ்க்கு போகிறீங்களா போங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க போங்க, நான் என்ன பண்ணுறேன் மிச்சர் சாப்பிட்றேன் அப்படின்னு மிச்சர் தான் சாப்பிடணும். ஆக்சுவலாக இந்த அட்வைஸ் சௌந்தர்யா தேவையே இல்லை. ஆனால் வாண்டடாக இந்த அட்வைஸை வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து போயிட்டுருக்கு மக்களை. இதில் பர்சனல் மேட்டர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உனக்கு எப்படி கோவம் வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்குறாப்புல. எனக்கு வந்து நான் 12 படிக்கும்போது ஒருத்தனை லவ் பண்ணேன், அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு, அவன் இப்படி தான் கோவப்படுவான், அந்த கோவம் வந்து ஏன்ட்ட ஒட்டிக்கிச்சு. எப்பா அவன் பேசுகிறது ஏதோ ஒரு ஃப்ரெண்டாக பேசுகிறாங்கன்னு வைங்களேன். ஆனால் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சௌந்தர்யா என்கரேஜ் பண்ண தான் ஆள் தேவை. அந்த ஒரு கோபம், சௌந்தர்யாவோட அந்த ஆக்ரோஷம், நான் நீதிக்காக நிற்கிறது, அந்த ஒரு பிரச்சனையில் வந்து இறங்கி வேலையை பார்க்குறது, அப்போ தான் அந்த ஒரு கேமில் இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா முத்துக்குமரன் மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் அப்படி பெரிய பிளேயர்னு பேர் வாங்கிட்டு போக, அவங்க என்ன பிஆர் டீமாக செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவன் தான் பிஆர் டீம் செட் பண்ணிட்டு வந்திருக்கான். ஒன்றுமே பண்ணாமல் அப்படி மிச்சர்கள் அப்படியே அப்படி சாப்பிட்டு அப்படியே ஒரு கதையை சொல்லிட்டு, பார்த்தீங்களா என்ன அறிவு, அப்போ ஆஹா முத்துக்குமரன் அறிவு வருமா அப்படின்னு சொல்லிட்டு போக, என்ன பிஆர் டீமாக செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படி தான் கோவப்படணும், அப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.